அவன் போனதுக்கப்புறம் தான் எனக்கு வீட்டோட டைனமிக்ஸே புரியுது. போகிறதுலையும் குட் பி குட் திங்ஸ். நம்ம ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. ராஜே அழகா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ ஏன்டா வரவன் பூரா இப்படி இருக்கீங்க? இவங்களுக்காக வேணும்னா லவ் இல்லன்னா ஹவ்வா. என்ன என்ன இதெல்லாம் சும்மா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா சொல்லு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன நடந்துட்டு? போன வாரம் முயற்சி நல்லா இருந்தது. உங்க கூட கொஞ்ச நேரம் பேசினதோட எஃபெக்ட் பிக் பாஸ். போதும் போதும். ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ. தலையும் ஒரு லீடர் மட்டுமல்ல, இருக்கும்போது என்ன வந்து அசிங்கமா பேசும்போது கம்னரு நாங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்க பிக் பாஸ் கிட்ட. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு பெரிய சண்டையில இருக்கீங்க? விடுடா விடுடா. என்ன தைரியத்துல சரி தெரியாம சொல்லிட்டு போடா போடா போடா. யாரா அவன்? அவர்கிட்ட நான் பேசுற அத்தனை டைமும் சச் a வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தோணும். சோ எந்த வகையிலயும் அவர் எனக்கு லிஸ்ட்லயே இல்ல. தப்பு எம்எல்ஏ இருந்ததுனால அவன் அடிச்ச அடி எல்லாம் ஜஸ்ட் மசாஜ் மாதிரி ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதே தப்பு அவன் மேல இருந்ததுன்னா அவன் உடம்புல உள்ள 10 லிட்டர் ரத்தத்தையும் ஸ்ட்ரா போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி உறிஞ்சி குட்டிச்சு இருப்பேன். அவர் வந்து இந்த வீட்டுல பெண்களின் காவலரா ஒரு ஹீரோவா தன்னை காட்டிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் காமெடியன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க.